அவரே சொல்லிட்டாரு. நீங்க வந்து ராம்சுப்பு சார் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா 1962ல இருந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போய் ஊழல் நடக்குமான்னு கேட்டா அவரும் தெளிவா சொல்றாரு திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்ப என்ன அர்த்தம்? 1962ல இருந்து இது ஒரு நிமிஷம். அதனால இந்த இந்த மாற்றங்கள்லாம் வரணும் அப்படிங்க. ஏன்னா இல்லன்னா என்ன விவாதத்துக்கான விஷயமே இல்ல சார். இதெல்லாம் வந்து சார் நடக்குமா நடக்காதா நான் வந்து டாஸ் போட்டு அதெல்லாம் பேச முடியாது சார். டாஸ் போட்டு பேசுறது அல்லது ஒரு விஷுவல் திங்கிங் எல்லாம் என்னால பண்ண முடியாது. அது ஒரு ஜென்சி மாதிரி, நேபாள நடந்த மாதிரி, ஸ்ரீலங்கா நடந்த மாதிரி, ஒரு பெரிய புரட்சி மாதிரி பங்களாதேஷ் வந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் நடப்பதற்கு நாளாக இந்தியா போன்ற நாடுல அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எல்லாருக்கும் வருத்தம் தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு ரொம்ப தூய்மையான நேர்மையான ஒழுக்கமான ஆட்கள் தான் வந்து அரசியல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்களும் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், பெரும்பாலான மக்களும் நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இன்னி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல that is virtually impossible அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு. அந்த எண்ணத்தை வலியுறுத்துற அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றத்திற்காக வாக்களிப்பவர்கள் ஒரு 20% 25% பேர் இந்த திமுக அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு இதிலிருந்து வெளில வரணுங்கிறதுக்காக தான் அந்த 22 பேர் போராடுறாங்க. 22 பேர் போராடுறதுக்கு பதிலாக 33 பேர் போராடினா சீட்டு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. அந்த 22 எப்போ 33 ஆக போகுதுங்கிறது தெரியல. எக்ஸிட் போலுங்கிறது உண்மையிலேயே ஒரு விஞ்ஞானம். அதில் எந்த ஒரு தவறும் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஒருத்தர் வாக்குலேருந்து வாக்கு போட்டுட்டு வெளில வர்றாரு, அவர்கிட்ட நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்குறீங்க. வெஸ்ட் பெங்காலில் இருந்தால் எல்லாருமே டிஎம்சின்னு சொல்லிடுவாங்க, இல்லைனா அவங்க தலை அவங்க கழுத்தில் இருக்காது. அதனால் அங்கே வந்து முரண்படலாம். ஆனால் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சி இருக்குது. அவங்க கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி ஒரு சின்னதாக ஒரு டிப் ஆஃப் கேள்வி கேட்பாங்க. அதை வைத்து தான் முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கும்பொழுது அவங்க ஒன்றும் சும்மா உங்களுக்கு ஃபிகர் சொல்லலை. எந்த வயதினர், ஆண் பெண், படித்தவர் படிக்காதவர் அத்தனையும் அவங்க வந்து கையோடு எழுதுகிறாங்க. எங்கே தப்பு வருதுன்னா இப்போ ஆக்சிஸ் வந்து தொடர்ந்து தப்புதான தகவல்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பெங்காலில் 2021 தப்பான தகவல் கொடுத்தது. அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் எல்லாரும் சொன்ன அதே மாதிரி கதையை சொல்லிக்கிட்டு இருந்தது. ஹரியானாவில் தப்பு பண்ணிச்சு, பீகாரில் தப்பு பண்ணிச்சு. போன தேர்தலில் வந்து இந்தியா டுடேயில் அப்போ ராகுல் இருந்தார், ஆக்சிஸோட சேர்ந்து தான் நடந்தது. அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஐயோ நான் 400ன்னு சொல்லிட்டேன், 350ன்னு சொல்லிட்டேன்னு கண்ணீர் விட்டுலாம் அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். ராகுல் வந்து என்டிடிவிக்கு போயிட்டார். இவர் திருப்பி அதே இந்தியா டுடேயில் ராஜ்தீப் சர்தேசாய்ங்கிற அற்புதமான அறிவியல் ஞானியோடு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, தாவேக்கா வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. கோட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா டுடேக்கு மட்டும்தான் விஜய் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போவே நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த 4-5 நாளைக்காக ஒரு தகவல் கொடுத்து அவங்களுக்கு என்ன லாபம், அவங்க பேர் கெட்டு போச்சுன்னா என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட எக்ஸிட் போலில் 3 பேர் தான் கரெக்டாக சொன்னாங்க. அந்த 3 பேரும் இன்னைக்கு அதிமுக வரும்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாருமே அன்னைக்கு வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. நடந்தது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது வந்து நேரடியாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் புரிந்ததோ இல்லையோ, தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்டாலின் ஐயா அதை நல்லா புரிய வச்சார். மத்திய அரசுலேருந்து பணம் வரலங்கிறது. இந்த கூட்டணியை இந்த பர்டிகுலர் தேர்தலினுடைய 3 கதாநாயகன்னு சொல்லணும்னா, ஒன்று அமித்ஷா ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை கரெக்டாக ஏற்படுத்தி அதை ஜெல்லாரத்துக்கான டைமை கொடுத்து இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்க. நீங்கள் எக்ஸிட் போலை வைத்து பேசுவதாக இருந்தால் உங்களுக்கு நான் வந்து ஒரு ரியல் சினாரியோ அப்படி இருக்கா? ரியல் சினாரியோ அப்படி இல்லை நீங்கள் எக்ஸிட் போலையே நம்புங்கிற நான் தான் மறுக்கலையே. எக்ஸிட் போல கணக்கில் எடுத்துக்கோங்க, ட்ராக் ரெக்கார்டை பாருங்கள். ஜேபிசி ஸ்ரீராமை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கரை கரெக்டாக சொன்னார். 2022 அக்டோபர்லேயே கர்நாடகாவில் பிஜேபி ஊற்றும்னு சொன்னார். ஹரியானாவை சொன்னார், டெல்லியை சொன்னார், மகாராஷ்டிராவை சொன்னார். இப்போது தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காரு, வெஸ்ட் பெங்காலுக்கு சொல்லியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 பேருமே பிஜேபி தான் வரும்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமை பார்த்தீங்கன்னா 6க்கு 6 பேருமே 33வது முறையாக பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 பேருமே
இது காங்கிரஸ் தான் திரும்ப வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் சர்க்கிள் வருது, எங்கே போய் எதை பெருக்கி எதை கூட்டி எதை வகுத்து எதை கழித்து சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்த 5 நாட்களில் என்ன பண்ணிடும், இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு எண்ணுகின்ற இடத்தில் இது மடைமாற்றும். எப்படியா இருந்தாலும் திமுக தாங்க வரப்போகுது, அதை பற்றி கண்டுக்காத சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எப்படியா இருந்தாலும் திமுக தான் வரப்போகுது, அதை பற்றி கண்டுக்காத. இந்த ஒரு நுணுக்கமாக ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை திமுக பண்ணியிருக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். நான் விலை கொடுத்து வாங்கினாங்கங்கிற வார்த்தைக்குள்ளே வரமாட்டேன். ஆனால் அப்படி எக்ஸிட் போல் வந்திருக்கிறத எப்படி தமிழ்நாட்டில் திமுகவால் பயன்படுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா, வாக்கு எண்ணுகின்ற இடத்தில் அதை பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் ஒன்றும் பக்கத்தில் இருந்து பார்க்கல, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், பத்திரிகையில் படித்ததை சொல்கிறேன். 4 மணி வரைக்கும் சிதம்பரம் 2009 தோக்க போகிறாருன்னு இருந்தது, 4:45 அப்புறம் அவர் ஜெயிக்க போகிறாருன்னு வந்தது. பெருங்கடத்தூரில் 4:30 மணிக்கு ஸ்டாலின் ஐயா பூத்துக்குள்ளே போகிறாரு, அதுக்கப்புறம் அந்த 4000 வாக்கு எத்தனையோ வாக்கு இந்த அவருடைய தொகுதியில். இது எல்லாமே நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிற விஷயந்தான். ஸோ இது எல்லாமே நடத்துவதற்கான மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு தான். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். இப்போ 13 தொகுதியில் 2024 பிஜேபியும் அதிமுகவும் பிரிந்திருந்த நிலையில் பிஜேபி 2வது இடத்துக்கு வந்தது. நீங்கள் அதிமுக 2வது இடத்துக்கு வர்றதுங்கிறது யதார்த்தம். இங்கே போட்டால் அங்கே வரும், அங்கே போட்டால் இங்கே வருங்கிறது யதார்த்தம். 39 கூட கிட்டத்தட்ட 21, 23 தொகுதியில் அதிமுக தான் 2வது வந்தது. ஆனால் பிஜேபி 13 இடத்துல 2வது வந்ததுன்னா 13 × 6 76. அப்போ 76 சீட்டில் இப்போது இந்த தேர்தலில் 76 சீட்டில், அதுவும் ஸ்டாலின் ஐயாவுடைய பொற்கால ஆட்சியை பார்த்துட்டு பெரிய சாதனைகள், அவர் 2-3 நாள் ஆகும்னு சொன்ன அந்த சாதனைகள் எல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போட்டாங்கன்னு வைத்து கொண்டால் கூட 76 சீட்டு பிஜேபி தனியாக நின்று அதிக வாக்குகள் 2வது இடத்துக்கு வந்தது. அதிமுகவோட இணைந்து வரும்பொழுது இந்த 13 தொகுதிகளுமே கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் திமுகவோட அதிக வாக்கு. அது எப்படி சார் 50 சீட்டுக்கு இறங்கும்? இன்னொன்று பாருங்கள், அதிமுக தோத்த வரலாறுல 96 தவிர வேற எங்கேயுமே அது 60க்கு கீழே வந்ததே இல்லை. ஆனால் உங்கள் கருத்து கணிப்பு, உங்கள் எக்ஸிட், அதாவது தேர்தலுக்கு பிந்திய கணிப்பு என்ன சொல்லுது? அப்படி கருத்து கணிப்பு கூட கிடையாது, கணிப்பு தான் அது. அது விஞ்ஞானம் தான், நான் அதை மறுக்கல. அது என்ன சொல்லுதுன்னா 50 சீட்டு வரும், 27.25 வச்சுக்கோ. என்ன கதை விடுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை இதை நான் நிதர்சனமாக அவங்க சொன்ன ஃபேக்டை அவங்க சொல்லியிருக்கிற நேர்மையோடையே நான் சொல்கிறேன், யாரையும் சந்தேகிக்கல. அப்போது இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்திருக்கு, இப்படித்தான் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். 2வது முறையாக வாழ்க்கையில் திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை. எம்ஜிஆர் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு 2004, 6, 9 திமுக, 2011, 14, 16 அதிமுக, 2019, 21, 24 முடிஞ்சு போச்சு. யூட்டர்ன் அடிச்சா 8 போட்டா கூட திரும்பி அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் எடுத்திருக்காருங்கும் போது, நீங்க அதிமுகவுக்கு 60 சீட்டு எல்லா காலங்களிலும் இருந்துச்சு, 66 சீட்டு வரை வந்தாங்க தோல்வி அடைந்த காலங்களில் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஆனால் இப்போ விஜய் எடுக்கிறாரு, எடுத்தது எதைங்கிறத நம்ம முதல்ல பார்த்துப்போம். 70% வாக்கு 2021 தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் சேர்ந்து வாங்கியது. 33, 37ங்கிற அடிப்படையில் வாங்கினது. இந்த 33, 37லேருந்து விஜய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு, நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுப்போம், பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ மீதி 30 என்னாச்சு? இந்த 70ங்கிறது அதிமுக திமுக 100% வாக்கு நடந்திருக்கு. வாக்கில் சொல்கிறேன், நீங்கள் சதவிகித வாக்குன்னா 70 தான் நடந்திருக்கும். வாக்கு போட்டதில் 100 வாக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களது 70. மீதி 30லேருந்து யார் எடுத்துகிட்டு போயிருக்கா? நாத்தாக்கா 8 தானே, அது 88 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, 18 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. கருத்து கணிப்பும் அப்படி இந்த பிந்திய கணிப்பும் அப்படி சொல்லலையே. அவருடைய வாக்குகள் அவர் எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. இந்த 20% மாற்றத்தை வேண்டி எப்போதுமே வாக்கு போடுகின்ற அவர்களுடைய வாக்கை அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு அனலிட்டிக்காக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதையெல்லாம் நான் சொல்லலை. 85 லட்சம் ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குங்கிறதுக்கு நான் பல முறை உங்களுக்கு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். 850 ஸ்க்ரீனு, 10 நாள், 3 காட்சி, 300 சீட்டுங்கிற அடிப்படையில் அவருக்கு இருக்கு. இல்லை, கடைசி நாள் உள்ள மாற்றங்களை நீங்கள் இப்போ சொல்லலை, முன்னாடி நீங்கள் சொன்னது பாருங்க. கடைசி நாளில் என்ன மாற்றம் வரும்? 5:30 மணிக்கு 6 மணிக்கு எங்கள் ஊர்லலாம் டென்ட் கொட்டாயில் டிஎம் சவுந்தரராஜன் பாட்டு போடுவாங்க. பாட்டு போட்ட உடனே எல்லாரும் தேட்டருக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாது. தேட்டருக்கு போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு போடுவோம். போல்ஸ் நிறைய மாறி இருக்கு, விஜய்க்கான வாக்குகள் நிறைய மாறி இருக்குன்னு திமுக தரப்புலேயே சொல்றாங்களே. இங்க பாருங்க, அது அதிமுகவுக்காக இந்த சாதகத்துக்காக சொல்றாங்களான்னு தெரியல. அதாவது ஒரு குழந்தை அப்பா அம்மாட்ட கேட்டுச்சாமா, நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா நான் கத்தியை வச்சு கழுத்தை அறுத்துப்பேன்னுச்சாமா. அம்மா ஐயோ பயந்து போய் உடனே போய் விஜய்க்கு ஓட்டு இதெல்லாம் என்ன ஒரு அளவு இல்லையா? சந்தா மாமா கடையில் கூட நான் இதெல்லாம் கேட்டதில்லை.
விக்ரமாதித்தன் கதையில் கூட இதெல்லாம் நான் இல்ல கேட்டது நீங்க இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லல, பட் ரியல் ஆக்ட் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இல்ல இருக்குல்ல சார். உணர்ச்சி வசப்பட்டு அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த விளம்பரத்தை கொடுத்தவரை அரசு செய்யணுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டோம். ஒரு காமெடி வந்ததுன்னா அதை ரசிக்க தெரியணும். இந்த மாதிரி யாராவது அப்பா அம்மாவுக்கு இத்தனை வருஷங்கள் தேர்தலில் எப்படி ஓட்டு போடணும்னு தெரியாதா? 2011 ஆட்சி மாற்றம்னு ஒன்று வந்தது. அப்போ வந்து விஜயகாந்தோட ஒரு கூட்டணி நடந்த போது அந்த 2001 தேர்தலை விட 11 தேர்தலை விட இந்த 2026 தேர்தல் அப்படியே வேற மாதிரி வேற திசையில் வந்துருச்சா? 2016 ஆன்டி இன்கமன்சியை மீறி ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கும் போது அதை 3வது அணின்னு ஒன்று அமைச்சாங்களே, 3வது அணிக்கு அத்தனை ஓட்டு வரும், 20% ஓட்டு போயிடும், அதிமுக வாக்கையெல்லாம் விஜயகாந்த் எடுத்துகிட்டு போயிடுவார்னு சொன்னவங்க கடைசியில் 3 தானா உங்களுக்கு 1.25 தானான்னு உட்காந்து அதே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருந்த வரலாறு நமக்கு தெரியும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 2016 ஜனவரி பிப்ரவரி மாத பத்திரிகைகள் தினசரி எடுத்து படிங்க. விஜயகாந்த் தான் ஜெயிச்சாருன்னு தான் வரும், அவர் தான் ஜெயிப்பாருன்னு தான் வரும், வாக்கு பிரிப்பாருன்னு தான் வரும், திமுக ஜெயிக்கும்னு தான் வரும். ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே ஒரே சைடில் இருக்கிறது தானே, அப்படி தான் வரும். ஆனால் நடந்தது என்ன? அப்போ அதை விட மாற்று ஒரு தேர்தல் 2026 வந்துருச்சா? இல்லை 2021 எடுத்துப்போம். 2021 திமுக வந்து ஃபைனலா யாருடைய ஆட்சின்னு சொல்றீங்க சார்? யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் ஜேவிசி ஸ்ரீராமுடைய கால்குலேஷனை எடுத்துக்கிறதுக்கான சிம்பிள் ரீசன் அவர் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னதுக்காக கிடையாது. அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் 2022 இருந்து பர்ஃபெக்டா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு காரணம் சொல்றேன். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இல்லையே, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு தப்பு நடந்ததுங்க. எல்லாருமே எக்ஸிட் போலே ஃபெயில் ஆனதுக்கு ஒரு காரணம் இருந்தது. 1,60,00,000 வாக்குகள் 58 தொகுதியில் இந்த 8,500 ரூபாய் கார்டை கொடுத்து கையெழுத்து வாங்கினதுனால மட்டும் மாறினதுங்கிறது 90 கோடி வாக்காளர்களில் நீங்க எந்த ரேண்டம்லையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதுல அதையும் நீங்க பண்ணிருக்கணும்ல சார். கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வேவ் தமிழ்நாட்டுல இருக்காதா? வரேன். அப்ப அந்த மாதிரியே 8,500 ரூபாய் கொடுக்க போறேன், நீ வந்த உடனே கட்டுன்னு பணம் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இங்கே சம்திங் நடந்திருக்கணும்ல, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. 1.6 crore in 90 அப்படிங்கறத எக்ஸிட் போல்ல கால்குலேட் பண்ண முடியாது. ஆனா நீங்க கேட்ட கேள்வி யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிறது. யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிறது 20-33 ஆகாத பட்சத்துல ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாது. அப்ப யார் வரக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா அதுல அதிமுக 125ல இருந்து 145 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரப்போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த எக்ஸிட் போலுங்கிறது உதாரணத்துக்காக கொஞ்சம் கலோக்கியலா சொல்றேன். ஒருத்தன் குடிச்சிருக்கானான்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஊதுன்னு சொல்லுவான். ரொம்ப டவுட் இருந்ததுன்னா ஒரு மெஷின் எடுத்து வாயில வைப்பான். அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி ஓட்டு போடுறது யாருக்குன்னு கேட்குறாங்க, அவன் குறித்து வச்சுக்கிறான். டவுட் இருந்ததுன்னா வேற ஒரு கேள்வி கேட்டு கொடுப்பான். எங்கேயுமே தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தாவேக்கா திடீர்னு 198 வரும் 138 வரும்னு ஒரு அறிவாளி சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம உங்களுக்கு பிரணாய் ராய் தான் இந்த என்டையர் இந்த மாதிரியான சஃபாலஜிஸ்ட் அது இதுக்கெல்லாம் மூத்தவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரியுமா தெரிவிக்கிறார்? ஏஆர் ரஹ்மான் திடீர்னு சொன்னார் இல்லையா, நான் முஸ்லீம்ங்கிறதுனால தான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஆனால் ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது, ஆனால் 150 சீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பிரணாய் ராய் என்ன சொல்கிறாரு? உள்ளாட்சி தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் வேறு யார் வெற்றி பெற்றிருக்காங்க? இடைத்தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆளுங்கட்சி தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. இதையெல்லாம் செய்து திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. இந்த 2 காரணத்தை சொல்லி பிரணாய் ராய் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டு அங்கேருந்து வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு. எனக்கு 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல நகைச்சுவைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை.